வா அருணாச்சலம், தம்பனையில் பார்த்தோன்னே நீ இங்கே தான் வருவேன்னு தெரியும். வா அருணாச்சலம், நீ வருவேன்னு எனக்கு தெரியும். வணக்கம் மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சமந்தா வந்து ஒரு ஸ்டோரி போட்டாங்க. போட்டுட்டு அதை அவங்களே டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன ஸ்டோரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையெல்லாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மச்சான், என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. ஆக்சுவலாக 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமந்தா வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று அப்லோட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளிக்க போகிற மாதிரி டவல் கட்டிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று அப்லோட் பண்ணுறாங்க. அதை அப்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதை வந்து டெலீட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து பாதி பேர் வந்து பார்த்துட்டாங்க, பாதி பேர் வந்து பார்க்கல. ஸோ அப்படி பார்த்ததுல நானும் ஒரு ஆள். சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. பாவி பயலே, எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. அங்க வர திரிக்கிறாரா? டேய், என்னடா இது? வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. ஆமா, அவங்க வந்து எதுக்கு அந்த ஸ்டோரி அப்லோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு உடம்புல சில பல நோய் இருக்கு. அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்காண்டி அவங்க ஒரு மெடிக்கல் இது மாதிரி அந்த ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஆனால் அதை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டவல் கட்டுறது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஒரு பொண்ணு வந்து கிட்டத்தட்ட நிர்வாணமாக இப்படி கையை வச்சுட்டு பாத்ரூம் டப்பில் உட்காந்துருந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இதுதான் சம்மந்தம் அப்லோட் பண்ண ஸ்டோரி. அவங்க 2 ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தாங்க. போட்டுட்டு அவங்களே டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ ஏன்ட்ட இருக்குது, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி நெட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் செம ஃபயராக போய் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நானும் அந்த ஸ்டோரி பார்த்தேன். ஆனால் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டவல் கட்டின மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. பாத்ரூம் டப்பில் உட்காந்துருந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டோரியும் நான் பார்க்கல. ஸோ நான் வந்து பார்த்தேன்னா கிட்டத்தட்ட சமந்தா ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டவல் கட்டுற மாதிரி ஸ்டோரி மட்டும்தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபோட்டோ எதுவும் நான் பார்க்கல. அது வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டில் தான் நான் பார்த்தேன். என்ன செவனாண்டி எல்லாத்தையும் பார்த்துட்டியாப்பா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஸ்டோரி சமந்தா அப்லோட் பண்ணாங்களான்னு கேட்டால் சத்தியமாக நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்கல. நான் பார்த்தது அந்த ஒரு ஸ்டோரி மட்டும்தான். அதுவுமே அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அவங்க டெலீட் பண்ணாமல் இருந்திருந்தா அது கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நான் ஒன்று தான் அப்லோட் பண்ணிட்டு அதையும் டெலீட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் இப்போ அவங்க எதுவும் சொல்ல முடியாத நிலமையில் இருக்காங்க. நிறைய பேர் இந்த ஃபோட்டோ பார்க்குறக்காண்டி ஏங்கிக்கு இருக்கீங்கன்னு தெரியும். பட்டு அது வந்து நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா. இந்த வீடியோ இன்றைக்கி எதனால் அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஸோ ஏஐ டெக்னாலஜி எவ்வளோ மோசமாக போய்க்கு இருக்குது பாருங்கள். அதாவது போன மாதம் கூட 2-3 மாதம் முன்னாடி கூட ராஸ்மிகா கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவங்க மூஞ்சை வந்து ஏஐயால் வேற ஒருத்தவங்க உடம்புல வச்சு ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சம்மந்தா இப்படி ஏகப்பட்ட பேர் அடுத்தடுத்து இந்த ஏஐக்கு வந்து பலியாகிக்கிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜி ஃப்யூச்சரில் நல்லதான்னு கேட்டால் டவுட்டு தான். அண்ணன் இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. எனக்கு தெரிஞ்சு சம்மந்தா அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டோரி போட்டு நான் பார்த்ததில்ல. ஐ திங்க் அந்த பாத்ரூம் டப்பில் இப்படி உட்காந்துருக்க மாதிரி ஸ்டோரி நான் பார்த்ததில்ல. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா. நான் பார்த்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அந்த டவல் கட்டிட்டு உட்காந்துருந்த ஸ்டோரி தான். மற்ற எந்த மாதிரி ஸ்டோரியும் நான் பார்க்கல. அதனால் என்னால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து கிளியரான ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு மேபி அந்த டவல் கட்டின ஃபோட்டோ டெலீட் பண்ணாமல் இருந்தால் இன்னும் அவங்க பக்கம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். அதை அவங்க டெலீட் பண்ணனால இந்த மாதிரி மொத்தமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ஃபோட்டோவை அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் இப்போ என்கிட்ட இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள் அப்படின்ட்டு. வந்து ரொம்ப ஹைட் புத்திய பத்தியா? ஓகே மக்களே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம வீடியோ வரும். அதெல்லாம் மறக்காமல் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. டாட்டா பாய்.